இத்தனை காருன்னு சொன்ன உடனே டக்குன்னு நீங்கள் உடனே மல்டிபிளியன்லாம் சொல்லக்கூடாது பாஸ். அப்போ கார் பிஸ்னஸ் வாங்கி விற்கிறவங்க பண்ணுறவங்களாம் மல்டிபிளியனரா? அப்படிலாம் யோசிக்காதீங்க. பட் ஒரு 4-5 வெஹிக்கிள் வச்சு நம்ம டீம்ஸை வந்து 4-5 ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு விருத்தியான ஒரு ட்ரூப்பாக இருந்தது. ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் அதெல்லாம் சுருக்கிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டப். ஏன்னா நிறைய கடன் பிரச்சனைகள், மொரட்டோரியம், ஹவுசிங் லோன்ஸ் ப்ராப்ளம், இதெல்லாம் 1.5 வருஷம் நின்றுச்சு இல்லையா. நம்ம ஈவெண்ட் பிஸ்னஸ் எல்லாம் டோட்டலாக ஸ்பாயில் ஆனதுனால இந்த கார்ஸ் எல்லாமே விற்றுட்டேன். நான் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் வாங்கி யூஸ் பண்ணது 9 கார்ஸ் இருக்கும். அதில் சாட்டிஸ்ஃபை ஆனது ஸ்கார்பியோ. அதில் 2 ஸ்கார்பியோ வச்சுருந்தேன்னு சொல்ல வந்தேன். அதில் நடுவில் பென்ஸு. அது ஒரு ஃபிலிமுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக, அது ஒரு ஃபுல்லாகவே அந்த ஃபிலிம் நடுவில் ப்ரொடியூஸ் பண்ணுற டைம் அது. ஸோ அந்த கார் வந்து ஃபுல்லாகவே தேவைப்பட்டுச்சு. நேனோவும் பென்ஸும் அந்த படத்துக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணி ரெடி பண்ணி வச்சோம். எல்லாம் கோவிட் வந்து ஸ்பாயில் பண்ணதுனால எல்லாம் சேல் பண்ணிட்டோம். இப்போ இருக்கிறது 2 வெஹிக்கிள், ஒரு ஸ்கார்பியோ, ஒரு டாடா எஸ் தான். மற்ற இதெல்லாம் சேல் பண்ணியாச்சு. வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நேரத்தை வீணாக்குறாருலாம் சொல்ல முடியாது. அப்சர்விங் நிறைய விஷயங்களை சில வீடியோக்கள் நம்ம மைண்டுக்கு கொடுக்கும். சில பாடங்களை ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங் தொடர்ந்து செய்யுங்க. அதே செய்யுங்க, திரும்ப திரும்ப செய்யுங்க. என்ன பாஸ், நம்ம ஐடி கலாய் ஐடியா ஆச்சே. டைம் ரிலேட்டிவிட்டி சயின்ஸ் சம்மந்தமாக கொண்டு போகிறீங்க. ஏதோ தெரிஞ்சதை சொல்கிறேன், ஆனால் டக்குன்னு கட் ஆகிடும். ஈக்குவட்டார் சைடு உள்ளவங்களுக்கு வேகமாக போகிற மாதிரி தெரியும். கொஞ்சம் நார்த்து சவுத்து போல்ஸ் கிட்ட ஏற்றுக்கிட்டே இருக்கவங்களும் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும். பெக்கிங் வீடியோனா நம்மளுடைய நாணய மதிப்பு சம்மந்தப்பட்டதை பற்றி போட சொல்கிறீங்களா? அமெரிக்கன் டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு ரூபாய் இவ்வளவுன்றதெல்லாம் ஆனந்த் சீனிவாசன் சார் போடுவார். அதாவது நண்பரே, நம்மளே கேவலமாக திட்டுற அந்த நபர்களே நான் திட்டுறது கிடையாது. நீங்கள் வேற ஒருத்தரை போய் கேவலமான வார்த்தையால் சொல்கிறீங்க. மனசு ரொம்ப கஷ்டப்படுது. உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தால் நீங்கள் திட்டிங்க. ஆனால் அந்த மாதிரி மனசை புண்படுத்துகிற பழக்கம் நம்மளுக்கு கிடையாது. வெறியாக சுற்றிட்டு இருக்காருன்னா அப்போது நிறைய அவங்க ஊரில் தெரு நாய்கள், வெறி பிடிச்ச நாய்கள் இருந்திருக்கும். அந்த டைமில் கடிச்சிருக்கும். தொப்புளை சுற்றி ஊசி போடலையா? சரி, இனிமேல் அந்த ப்ராப்ளம் வராது. தான் நாயெல்லாம் பிடிச்சி உள்ளே போட சொல்லிட்டாங்களா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். என்னப்பா கஷ்டகாலம் ஆரம்பிச்சிருச்சு, அவர் போய் வாழ்த்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்கீங்க. இனிமேல் தான் கஷ்டகாலமே, இனிமேல் தான் கஷ்டமே ஆரம்பிச்சிருக்கு. பொண்ணு ஏமாத்திருச்சு அருணை. அதுக்கு அருணுக்கு நான் என்னப்பா அட்வைஸ் கொடுக்குறது? ஏமாறாமல் இருக்கணும்னா சொல்லலாம். ஆனால் ஏமாற்றிட்டு போன பொண்ணுக்கெல்லாம் அட்வைஸ் கொடுக்கணும். என்ன ஏமாத்திருச்சு? செல்லு பிடிக்கிட்டு போயிடுச்சா, இல்லை காசு பணம் ஏதாவது வாங்கி? ஜென் இசட் பயல்கா அவங்க அப்படின்னா என்னன்னே தெரியாது. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்களுக்கு என்ன அட்வைஸ் போட சொல்கிறீங்க? உங்களுக்கு வேணால் அட்வைஸ் பண்ணலாம். தெரியாதவங்களை பற்றி இழுத்து விட்டு என்னை அட்வைஸ் பண்ண வைக்காமல் இருக்க.